அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரைப்பட பாடல்கள் நம்ம எல்லாரும் கேட்குறோம். அந்த பாடல்கள்ல கருத்துக்கள் நிறைய இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள சினிமா பாடல்களை பார்த்தீங்கன்னா, அருமையான கவிதை பொருந்தியதா இருக்கும். அந்த கவிதை அதோடைய விதை எங்கிருந்து வந்ததுன்னா, பழைய அகநானூறு, புறநானூறு அப்படிப்பட்ட செயல்கள்ல இருந்து வந்தது. ஒரு சின்ன உதாரணம். ஒரு காதலி பௌர்ணமி நிலவுல மாடியில நிக்கிறா. அந்த நிலாவை பார்த்தோன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா இந்த நேரத்துல நம் காதலன் இல்லையே அப்படின்னு ஏங்குறா. அப்ப அந்த நிலாவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு கவிதை. அந்த கவிதை இன்னைக்கு டெவலப் ஆகி சினிமா பாடல்ல வந்துருச்சு. அந்த முதல் கவிதை என்ன அப்படின்னா, அகநானூற்று கவிதைனா இது சினிமா பாடல் அந்த ஒரு கான்செப்ட் தான். ஆமா ஆமா. இதோடைய விதை எடுத்துதான் அவங்க டெவலப் பண்றாங்க. ஓகே. அப்போ இவன் முற்றத்துல இருந்து மாடியில பௌர்ணமி நிலாவை பாக்குறா. அந்த கவிதையை சொல்றா. அத்திக்காய் காய்காய், திக்கு என்றால் திசை, அத்திக்கில் போய் காய், அத்திக்காய் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் காதலன் இருக்கக்கூடிய திசையில் போய் சென்று நீ காய், அங்கு காய்ந்தால் என் காதலன் உன்னை சந்திப்பான். ஓகே. அப்ப அத்திக்காய் காய்காய், என் ஆள் அங்கே இருக்கிறான் ஆலங்காய், விண்ணிலவே இத்திக்கு ஆய்ந்து உனக்கு என்ன பயன்? இங்க நான் மட்டும் வருத்தப்படுறத நீ பார்த்து ரசிச்சு என்ன பண்ண போற? நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவீல்ல, அந்த காட்சி உனக்கும் ஆனந்தத்துக்கு கொடுக்கும்ல. அதனால அத்திக்காய் காய்காய், ஆலங்காய், வெண்ணிலவே இத்தி காய்ந்து உனக்கு என்ன பயன்? பற்று அற்று இருக்கும் அவரை போய் காய், பட்டற்ற அவரைக்காய் பாவை, இந்த பாவை காயாதே பாவைக்காய், கோவைக்காய், என் தலைவனாகிய என் காதலனை சந்தித்து அங்கு போய் காய், கோவைக்காய், தூது விளங்காயோ, இதையெல்லாம் நீ அவனிடத்தில் சென்று உன் காட்சியை காண்பித்து அவனை என்னிடம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி தூது விடு கவிதையா சொல்லுவாங்க. இதோடைய விதையை எடுத்துதான் கண்ணதாசன் அவர்கள் அவனுடைய பலே பாண்டியான்ற படத்துல என்ன பண்ணாரு, நிறைய காய்களை சேர்த்தார். அத்திக்காய் காய்காய், அத்திக்காய் காய்காய், பட்டட்டவரைக்காய், பாவைக்காய், கோவைக்காய், இப்படி பல்வேறு ஒரு 16 18 வகையான காய்கறிகளை உள்ள சேர்த்து நமக்கு சினிமா பாடலா கொடுத்தாங்க. ஆனா இந்த பாடலுக்கு முன்னால உள்ள என்ன இருக்கு? தூது விடு கவிதை. ஸோ அந்த காலத்துல எல்லாருமே தூது விடுவாங்க. யாரும் டைரக்டா சண்டை போட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தூது என்பது அருமையான ஒரு விஷயமா அந்த காலத்துல இருந்தது. அப்ப அந்த தூதுனால என்ன நடக்கும்னா, ஒரு பஞ்சாயத்து நடக்கும், 2 பேருக்கும் பரஸ்பர உறவு நீடிக்கும். இன்னைக்கு எப்படிலாம் கிடையாது, எல்லாம் கோர்ட்டு கேஸ் அப்படி போயிடுறாங்க. அன்னைக்கு நல்ல நண்பர்களை பார்த்து தூதா விடுவாங்க, நல்ல உறவினர்கள் பார்த்து தூது விடுவாங்க, இயற்கையை தூது விடுவாங்க. அப்படி இயற்கையை தூது விட்டு தன் காதலனை சந்திக்கக்கூடிய ஒரு கவிதையா தான் இந்த பாடலை நம்ம பார்க்கிறோம். ஓகே. இதோடைய விதைகள் தான் இன்று பல்வேறு பாடல்களாக இன்னைக்கு சினிமா துறையினால நம்ம அணுகிறோம். ஆனா ஒவ்வொரு பாடலுக்கு பின்னால ஒரு பெரிய அற்புதமான ஒரு பழம்பெரும் கவிதை இருக்கு, அகநானூறு புறநானூறு பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோடைய சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட பாடல்களை ரசிச்சு கேளுங்க. அதுக்கு பின்னால உள்ள விதை என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் மேலும் ரசிச்சு சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான். நன்றி.